மறைந்த திரைப்பட இயக்குநர் ராமநாராயணன் உடலுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் திரையுலகினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் திரையுலகில் பசி, சிவப்பு மல்லி, ஆடி வெள்ளி, பெரிய பாளையத்தம்மன், துர்கா உள்ளிட்ட தமிழ் படங்கள் மற்றும் பல்வேறு மொழிகளில் 120க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் ராமநாராயணன். உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு காலமானார். அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மகாலிங்கபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக செவ்வாயன்று வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் நேரில் வந்து ராமநாராயணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நண்பர்களுக்கும் கலையுலக தோழர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்ள இவரை மாதிரி ஒரு டைரக்டர் நீங்க பாக்குறது ரொம்ப அபூர்வம். மனசுக்கு உண்டான கஷ்டமா இருக்கு. நல்ல மனிதர், அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவர் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நிறைவா நல்லபடியா வாழணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். ராமநாராயணன் இறுதிச் சடங்குகளை முன்னிட்டு செவ்வாயன்று தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. கண்ணம்மாபேட்டை சுடுகாட்டில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.